பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தை ஒருபோது வறுமையாய் திரும்பாது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அந்த வார்த்தை மாற்றிவிடும். காரணம், கர்த்தர் உள்ளத்தை கவனிக்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றுவார். பிள்ளைகளோடு கூட போராடுகிற சூழ்நிலைகளை மாற்றுவார். இன்னும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள், வந்து சேர வேண்டிய காரியங்கள், இன்னும் தடையாயிருக்கிற தாமதமாயிருக்கிற காரியங்கள், உங்களுடைய சொந்த குடும்பம், பிள்ளைகள் ஃப்யூச்சர், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, வேலை, ஏற்ற துணை, குழந்தை பாக்கியம், அல்லது இந்த நாட்களிலே ஸ்கூல், காலேஜஸ், அட்மிஷன், இப்படி பல காரியங்களிலே நீங்கள் மனக்கலங்கி சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களை குறித்த, உங்கள் பிள்ளைகளை குறித்த, உங்களுடைய சந்ததி குறித்த ஒரு திட்டத்தை தேவன் பெரிதாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 22 வசனத்தை வாசித்து பாருங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதென்று தள்ளின கல். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியிலே, சமுதாயத்திலே, நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தின் மனுஷர்கள் மத்தியிலே சில காலகட்டங்களிலே நாம் ஆகாததென்று தள்ளப்பட்டவர்களை போல் இருப்போம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், அது தேவையில்லை என்ற அர்த்தம். அதனால் பிரயோஜனம் இல்லை என்ற அர்த்தம். அது இனி ஒன்றுக்கும் உதவாது என்பது அர்த்தம். இனி அதன் மூலமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி, அது தேவையற்றது என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கலாம். சங்கீதக்காரன் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது தன் சொந்த குடும்பத்தால் ஆகாதென்று தள்ளப்பட்டவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை வீட்டில் அல்ல, வனாந்தரத்திலே காணப்பட்டது. அவருடைய சூழ்நிலை எல்லாம் வீட்டின் அன்பு, பெற்றோர் கூட பிறந்தவருடைய உறவு அற்று தள்ளப்பட்டதாய் இருந்தது. அவனை எல்லோரும் மறந்தார்கள், அற்பமாய் எண்ணினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தாமே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்ற முடியுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் மனு உருவாய் வந்தார். அவரை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகாதென்று தள்ளினார்கள். அவரே பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே அத்தனை மனுக்குலத்தின் பாவ பரிகாரியாய், கிருபாதார பலியாய் மாற்றி மனுக்குலத்தை மீட்டெடுக்கிற தலைக்கல்லாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையை கூட இன்றைக்கு ஆசீர்வதிக்க, எல்லாரை விட உங்கள் தலையை உயர்த்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆகாதென்றது போல நீங்கள் தள்ளப்பட்டீர்களா? உங்கள் வாழ்க்கை, குடும்பம், உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் ஆகாதென்று சொல்லி உங்களை அற்பமாக எண்ணி ஒதுக்கி காயப்படுத்தி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில், உங்களை நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் எது சொன்னாலும் உங்களை ஆகாதென்று சொல்லி ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்களா? உங்கள் பேச்சுக்கு, நீங்கள் செய்கிற வேலைக்கு, செய்கிற நன்மைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிட்டதா? கலங்காதிருங்கள். இதோ நாட்கள் வருகிறது, உங்களை தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்போக, நீங்கள் அஸ்திபாரமாய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் காரணராய் மாறப்போகிறீர்கள். உங்களை வைத்து தான் தேவன் அநேகரை ஆஸ்வதிக்கப் போகிறார், பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப் போகிறார். இல்லாத சூழ்நிலையில், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில், ஒன்றுமற்ற சூழ்நிலையில் இருந்த யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்தார். பஞ்ச நாட்களிலே விதை விதைத்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற வல்லமுள்ளவரே, ஒரு விசைக்கூட இன்னைக்கு ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும், குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆகாதென்று தள்ளப்பட்டது போல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கண்ணோக்கி பாருமப்பா. ஒவ்வொரு கரத்தை பிடிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையை தொடுங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருடைய துக்கத்தை, காயத்தை, வேதனை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள் இருக்கிற வனாந்தரத்தை மாற்றும், வெறுமையை மாற்றும், விரக்தியை மாற்றுமப்பா. ஆகாதென்று
தள்ளப்பட்டதுனால மனம் சோர்ந்து ஜெபிக்க முடியாமல் உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்குண்ட இதயத்தைப் போல மாற்றுதலுக்காக ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீர்த்தாமே ஆகாதென்று சொன்ன உலகத்தின் மத்தியிலே, மனுஷர்கள் மத்தியிலே, ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியிலே தலைக்கல்லாய் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து இவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட, இவர்கள் மூலமாய் குடும்பம் கட்டப்பட, வாழ்க்கை கட்டப்பட, ஊழியம் கட்டப்பட, இவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, மேன்மை அடைய, இவருடைய வியாபாரம் ஆண்டவரை கையின் பிரயாசங்கள் பெருக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நீர் சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நிச்சயம் உங்களை அவர் எல்லா நிலையிலும் தலைக்கல்லாய் மாற்றி ஆசீர்வதி.